கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காலையில் நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற சத்தியத்தை டச் பண்ணாரு. இருள் சூழ்ந்த பாதையில, இருள் சூழும் வேலையில அந்த பாதையை நாம கடந்து செல்ல நமக்கு ஒரு விளக்கா, ஒரு வெளிச்சமா இருந்து நமக்கு உதவி செய்கிற ஒரே வசனம், ஒரே விசுவாசம் என்னது? கர்த்தர் பார்த்து கொள்வார். ரீகால் பண்றேன், அப்படி கவனிங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் இல்லாத பட்சத்துல விசுவாசிகளான நாம் பாசிட்டிவா இருக்க முடியாது. ஏன்னா பாசிட்டிவான தாட்ஸ் உற்பத்தி ஆகாது. விசுவாசிகளுக்கு குறிப்பா சொல்றேன். பாரம் இல்லாமலேயும் நம்மளால இருக்க முடியாது. பாரம் இருக்கும், பேர்டன் நம்ம இருக்கதான் செய்யும். அதாவது பாரம் இருக்கிறது உண்மை, சுமை இருக்கிறது உண்மை. ஆனா அந்த சுமையினுடைய கணம் நம்மளை அழுத்தாம இருக்கிறது தான் அந்த கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த ஃபெய்த் பண்ற சிறப்பு. தலைக்கு மேல மூடை இருக்கும், ஓகே, ஆனா மூடை இருக்குங்கிற பாரம் நமக்கு தெரியாது. தலையில பாரம் இருக்கும், ஆனா பாரம் நமக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு இடையில ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகும். பொறுப்பெல்லாம் நம்ம சுமப்போம், பொறுப்புல நாம இருப்போம், ஆனா பொறுப்பினுடைய பாரம் நம்மளை பாதிக்காது. இதுதான் அந்த கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஃபெய்த் பண்ற ஒரு சிறப்பு. அதுக்காக எல்லாம் பொறுப்பு விட்டு வெளியே போயிட மாட்டோம். நம்ம அந்த பாதை நம்ம விட்டு போகலாம், அந்த பாதையில தான் நடக்கணும், ஆனா பாரம் இல்லாம நடப்போம், பாதையை விட்டு போக மாட்டோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அவர் மேல நமக்கு எந்த விதமான விசுவாசம் இருந்தாலும் அவர் மேல இருக்க வேண்டிய விசுவாசமும் ஒன்னே ஒண்ணுதான். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தெய்வங்கிற விசுவாசம் எனக்கு இருக்குங்க, கர்த்தர் நல்லவருங்கிற விசுவாசம் எனக்கு இருக்குங்க, கர்த்தர் மாஸ்டருங்கிற விசுவாசம் எனக்கு இருக்குங்க. இவை எல்லாம் இருந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த் இல்லைன்னா இதெல்லாம் அடியாயிரும், முடிஞ்சு. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்கிற அந்த ஃபெய்த் கொடுக்கிற பாசிட்டிவை விட கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற ஃபெய்த் எத்தனையோ மடங்கு அதிகம், அவ்வளவு மடங்கு அதிகம். அதனாலதான் எதிரி இந்த ஏரியாவுக்கு வரவிட மாட்டான், இந்த ஏரியாவுக்கு ஃபெய்த்துக்கு வரவிட மாட்டான். கர்த்தர் பார்த்துக்குவார் நம்புறது ஈஸி, ஆனா கர்த்தர் பார்த்துக்குவாரு நம்பி இருக்கிறதான் கஷ்டம். அதுக்குத்தான் பழகணும்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்புறது ஈஸிரா, நம்பி இருக்கிறது கஷ்டம், பழகுனா உனக்கு வந்துடும் அப்படிம்பாரு. ஆமென். சரி, இது சின்ன ஹிண்ட். கேட்டா போதும் ஆண்டவர் தந்துருவார், கரெக்டா? ஜெபிச்சா போதும் ஆண்டவர் கொடுத்துருவாரு. இது கரெக்டா? இந்த உபதேசம் கரெக்டா? பிரதர் இங்க ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த உபதேசம் கரெக்டா? ஆனா இதை கரெக்டுன்னு சொல்லுவாங்க, இது கரெக்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் தருவார். ஏன்னா கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிச்சா, கேட்டா ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவார். ஆனா அது உண்மை இல்லை. கேட்டாலே போதும், ஜெபிச்சாலே போதும், தந்துருவாரு, கொடுத்துருவாரு, செஞ்சிருவாரு அப்படின்னு இல்ல. சித்தம் இருந்தால்தான் தருவார். நம்ம மிஸ் பண்ண வேர்டு அது, நம்ம கவனிக்க தவறின இடம் அது. அவருக்கு சித்தம் இருந்தால்தான் தருவார். மீனை கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக, மீனை கேட்டேங்கிறதுக்காக தூக்கி போட்ட மாட்டாரு. நான் மீனை கேட்டேங்கிறதுக்காக பாம்பையும் தர மாட்டாரு. புரிஞ்சுக்கணும்,
நான் கேட்டேங்கிறதுக்காக ஆண்டவர் தந்து விட மாட்டார். அவருக்கு சரின்னு படணும், அவருக்கு நல்லதுன்னு படணும், அவருக்கு சித்தம் ஒண்ணு இருக்கணும். அதனாலதான் பவுல் நிருபங்கள்லாம் படிச்சு பாருங்க. தேவனுக்கு சித்தமானால் நான் இங்கே இருப்பேன், நான் அங்கே இருப்பேன் அப்படிம்பாரு. அவரு ஜெபத்தை நோக்கல, சித்தத்தை நோக்குனாரு. இதுதான் எபிரேயர் 6 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு சித்தமானால் நான் இப்படியே கடந்து போவோம் அப்படிம்பாரு. தேவனுக்கு சித்தமான சித்தத்தை தேடுகிற பார்வை, சித்தத்தை எதிர்பார்க்கிற குணம், சித்தத்தை கவனிக்கிற அந்த இருதயம் நமக்கு வேணும். நம்ம மிஸ் ஆகி இருக்கிறோம். நான் இதுல மிஸ் ஆகி இருந்ததுனாலதான் இதை திரும்ப திரும்ப அழுத்துறேன். நான் இதுல மிஸ் ஆகி இருந்தேன். செபிச்சா போதும் தந்துருவாரு அப்படி நம்பி நம்பி செபிச்சு நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால ஜெபத்து மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஜெபிச்சா போதுங்கிறாங்க, தந்துருவாருங்கிறாங்க. ஒண்ணு ஜெபத்து மேல நம்பிக்கை எல்லாம் போயிடும், இல்ல அப்படின்னா நாம ஜெபிக்கிறது சரியில்லை, நம்ம மேல பிரச்சனை வரும். நம்ம ஜெபிக்கிற மெத்தடு தப்பு, நம்ம விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறோமோ, இல்ல நம்ம பரிசுத்தம் இல்லாம ஜெபிக்கிறோமோ, இப்படி ஏகப்பட்ட கேள்வியில அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கோம். நீங்க எதுல சொல்லி வெளியே வருவீங்க, தப்பிச்சு வருவீங்க? இப்படி நிறைய மாட்டிட்டு இருக்கிறாங்க, இப்படிதான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தியம் தெரியல. என்ன சத்தியம் தெரியல? கேட்டா போதும் தந்துருவாரு. அந்த 2 வசனத்தை வச்சுட்டு பேச தெரிஞ்ச நமக்கு சித்தம் இருந்தாதான் தருவாருன்னு சொல்ல மனசு வரல, சொல்லி தர விட்டுட்டோம். நம்பர் 1, நீ ஜெபத்தை குறித்த சின்ன ஒரு ஹிண்ட் நிறைய போக வேண்டியிருக்கு. ஜெபத்தை குறித்த ஹிண்ட் எப்படி எழுதிக்கணும்? கேட்டா போதும் தந்துருவார் என்று இல்லை, சித்தம் இருந்தால்தான் தருவார். இதுல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ஜெபம் ஜெயிக்கல, சித்தம் ஜெயிக்கும். சித்தம் தான் ஜெயிக்கும். நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு தந்துட்டாருன்னா அவருடைய வேள்வி என்னாச்சு? நம்ம வேலியை எந்த இடத்துக்கு கொண்டு வர்றோம்? அவரை நம்ம இழுக்கிறோம்ல, ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஆக்கிட்டோம் அவரை. 100 நாள் பூஜை பிரதர் வச்சாச்சு, ஜெபத்துல தந்துருவாரு. ரப்பர் ஸ்டாம்பா அவரு? அப்படிதான் நம்ம டீல் பண்ண முடியுமா அவரை? அதெல்லாம் அப்படி நம்ம டீல் பண்ணக்கூடாது. ஓகே, பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட நீங்க விண்ணப்ப பண்ணி வைக்கிறீங்க, நீங்க கேட்ட தந்துருவாங்களா? கேட்ட தந்துருவாங்களாமா? இங்க எல்லாம் கரெக்டா யோசிக்கிறீங்கல்ல, அப்புறம் அங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவருக்கு ஓகேனா தான் அதிகாரி செய்வாரு. நீ கேட்டான்னு தந்துட முடியுமா அவரு? அப்புறம் அதிகாரத்துல இருக்கிறாரு அவரு. நீ கேப்ப, நான் கேட்பேன், அவன் கேட்பான், இதான் பாப்பாருல்ல, என்னன்னு பாப்பாருல்ல, எப்படி தருவாங்க? தேவனை தேவனா வச்சு பார்க்க தவறுறோம். ஓகே, நம்பர் 1, கேட்டா போதும் தந்துருவாரு அப்படின்னு இல்ல. நல்லா ஜெபத்துக்கு போகும்போது, ஜெபத்தை அணுகும் போது சித்தம் இருந்தால் தருவார். நம்பர் 1 வெரி ஸ்ட்ராங்கா அதுல மைண்ட் செட் பண்ணணும் அப்படியே. நம்பர் 2, ஓகே ஓகே பிரதர், சித்தம் இருந்தா தருவார் பிரதர். நான் என்ன சொல்றோம், அதை நாங்க ஏத்துக்கிறோம். சித்தம் இருந்தாலும் கேட்டாத்தானே தருவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வருதா கேள்வி? ஓகே பிரதர், கேட்டா போதும் தந்துருவாரு இல்ல, சித்தம் இருந்தா தான் தருவாரு. பட் சித்தம் இருந்தாலும் கேட்டா தானே தருவாரு. அடுத்த கேள்வி, சித்தம் இருந்தாலும் கேட்டாத்தானே கிடைக்கும். வாயை மூடிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? எப்படி கொடுப்பாரு? வாயை மூடிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும் பிரதர்? நீ சொல்லுங்க பிரதர். அதிகாரிகள்கிட்ட போய் நீங்க பெட்டிஷன் போட்டா தானே பிரதர் அவருக்கு சித்தம் இருந்தா செய்ய முடியும். ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு செய்யட்டு அதிகாரி சித்தம் இருக்கு, மனசு இருக்கு, நீங்க உங்க காரியங்களை தெரியப்படுத்தணும்ல, கேட்கணும்ல, அப்பதானே அவரு பேசுவாரு. இது எப்படி? ஃபர்ஸ்ட் சித்தத்தை தூக்கி பிடிச்சிட்டோம். 2வது கொஸ்டின் என்ன வருது? இப்ப ஜெபிக்கணும் பிரதர், ஜெபிக்கணும். அப்பதான் சித்தம் இருந்தாலும் அவர் செய்வார். நீங்க ஜெபிக்க தவறும் பட்சத்தில் சித்தம் இருந்தும் நீங்க வேஸ்ட் பண்றீங்க பாருங்க, லாஸ் பண்றீங்க, நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க, போச்சு. நம்பர் 2, இந்த கேள்வி வருது. 3வது, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெய்வத்துக்கு சித்தம் இருக்கும் பட்சத்தில், கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒன்ன செய்யணும், நமக்கு ஒன்ன தரணும்,
அப்படிங்கிற சித்தம், ஒரு விருப்பம், ஒரு மனசு அவர் இருக்கும் பட்சத்தில் நம்மளை கேட்க செய்து விடுவார், நம்மளை கேட்க பண்ணுவார். புரியல பிரதர்? சமீப காலமா தேவன் ஒரு பாடத்தை என்கிட்ட போடுறாரு. என்ன அர்த்தம்? இவ்வளவு காலம் பாறை எங்க போச்சு? எப்படிங்க இந்த பாறை வந்துச்சு? அது என்னமோ தெரியல பிரதர், நெகமியாக்கு அந்த அலங்கத்தை கட்டணுன்ட்டு ஒரு ஒரு எண்ணத்தை தேவன் உண்டாக்கினார். எண்ணத்தை உண்டாக்கணுன்னே ஐயா ஐயா ஜெபிக்கிறாருல்ல, ஜெபிக்க வச்சிட்டாரா? இதெல்லாம் இருக்கு பைபிள்ல. பிலிப்பியர் 2:13 மறக்கவே கூடாது. விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குறவரா இருக்கிறார். ஜெபத்துக்கு ஒரு சீரியஸா, ஒரு பாரம் சீரியஸா உங்களுக்கு ஒண்ணு அப்படி தோணுது அப்படின்னா தேவன் ஜெபிக்கிறதுக்கு ஏவுகிறார், ஜெபத்துக்கு நேரம் நடத்துகிறார்னு புரிஞ்சுக்கணும். ஜெபிக்க வைக்கிறதுக்காகவே இந்த பிரஷர், இந்த அழுத்தம் ஜெபத்தை நோக்கி நடத்துகிறார். தான் நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நீங்க எந்த வகையிலையும் கடைசி என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று மார்த்தட்டிக்க நம்மிடத்தில் ஒன்றுமில்லை அப்படிங்கிற. உட்காருங்கிற, உட்கார் உட்கார். நீ கேட்டா போதும், தந்துட மாட்டேன், எனக்கு சித்தம் இருக்கணும். ஓகே பிரதர், ஓகேப்பா, ஓகே சார், ஓகே. சித்தம் இருந்தாலும் கேட்கணும்ல. ஏய், எனக்கு சித்தம் இருக்குன்னு உங்களை கேட்க வைப்போம். உட்கார்ற அப்படிங்கிற. முடிஞ்சா இது எங்க நம்ம காலர் தூக்கி விட முடியுது? எங்க முடியுது? முடியாது. அனுபவத்துல பேசுறேன், முடியவே முடியாது. இந்த விஷயத்துல நான் சொல்லிக்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவார், கரெக்டா ஆக்குவார். ஆமேனா? அண்ணாளுக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும், அப்படிதானே? செபிக்க வச்சாரா? கதற வச்சிட்டாரா? கும்புற வச்சாரா? சமூகத்துல சத்தம் கூட வெளியே காட்ட முடியாத அளவுக்கு அடக்கி ஜெபிச்சாலா? ஒருத்தனையே பண்ண வச்சிட்டாரா? செய்வார். அப்பனா நான் பண்ற ஜெபம் கூட தலைவர் என் கண்ட்ரோல தர மாட்டேறாருன்னு அர்த்தம். ஜெபத்தை கூட என் கையில தர மாட்டேறாரு, அவர்லாம் வச்சிட்டு இருக்கிறாரு. ஆமேன். அதனால ஜெபத்தை குறித்து புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியங்கள், ஆழங்கள், உண்மைகள் நீங்க புரிஞ்சுட்டு ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி கொடுத்துடக்கூடாது. நான் ஜெபத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா காலர் தூக்கி விட்டு அலைய வேண்டியதான். இல்லை அப்படின்னா கேட்டோம் தரல, ஏன் தரல, எதுக்கு தரலன்ட்டு அது கேள்வியா போயிட்டு இருக்கும். பதில் சொல்லிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். ஆமீன். ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டார் சிஸ்டர், இப்படி சொல்றவங்க தான் இந்த செய்தி. என் ஜெபத்தை கேட்டார். என்ன கேட்டார்? ஜெபத்தை கேட்டார். சரியா? என் ஜெபத்தை கேட்டு செஞ்சார். சரிங்களா? இந்த ஜெபத்தை கேட்டார் வச்சார் எல்லாமே உண்மைதான். இதுக்கு பின்னால நம்ம ஒண்ணும் இல்ல, அவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தையை பேசணும். இந்த விஷயத்துக்கு பின்னால நம்ம இல்ல, அவர் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆமே. உங்களுக்கு இடத்த நீங்க தேடவே கூடாது, உங்களுக்கு இடம் பிடிக்க கூடாது உட்கார. அவருக்கு தான் இடத்த கொடுத்துட்டு இருக்கணும் எப்பயுமே. இந்த தொழுவத்தினுடைய போக்கஸ் இதான். இதுதான் நம்ம உட்கார்றதுக்கு இடத்த பிடிக்க கூடாது, இடம் பார்க்க கூடாது. அவருக்கு தான் எல்லா இடங்களையும் கூட்டு உட்கார வைக்கணும். நீங்க பாருங்க, இங்க நீங்க உட்காருங்க, இப்படி அவரையே கூப்பிடணும். இந்த சீட்டு காலியா இருக்க நம்பி உட்காந்துலாம் பாத்தீங்கன்னாலே முடிஞ்சிச்சு. தோற பின்னாடியே நிற்பான், வாயான்னுவான். ஒரே இடத்துல கூட நீங்க உட்காந்துடக்கூடாது, அவரை தான் உட்கார வைக்கணும். ஆமே. இதான் அந்த கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இதான் அவர் இருக்க வேண்டிய இடத்துல நீ போய் இருக்காத, அதான் தாழ்மை. நீ இருக்கணும்னு நினைக்காத, அதான் தாழ்மை. செபிச்சேன்னு சொல்லாதீங்கடா, செபிக்க வச்சான்னு சொல்லுங்கடா, இதான் தாழ்மை. இதெல்லாம் பட்டு வந்த வார்த்தை, ஆனா பேசுறாங்க இப்படி.
வாவான்னு கூப்பிடாங்கடா, புஷ் பண்ண சொல்லுங்கடா. இதான் கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்ட்டு பவுல் எழுதுகிறார். அந்த ஆம்னா என்ன, ஆமேன்னா என்ன? ஒரு அறிவு, ஒரு 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 செய்தி, ஒரு பாயிண்ட், ஒரு கருத்து ஆம் என்கிற நிலையை அடைவதை விட, ஆம் எஸ் ஆம் என்கிற நிலையை அடைவதை விட அது ஆமேன் என்கிற நிலையை அடைய நிறைய டைம் எடுக்கும். ஆம் என்கிறது ஒரு ஸ்டேஜ், ஆமேன் என்கிறது இன்னொரு ஸ்டேஜ். அது ஒரு அறிவு, ஒரு பாயிண்ட், ஒரு புரிதல் நமக்குள்ள எஸ் எஸ் அப்படிங்கிற நிலையை அடைவது டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனா அது ஆமேன் அப்படித்தான் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதான் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆமை என்றும் அப்படித்தான் என்றும் இருக்கிறது. அப்படித்தான்ங்கிற இடத்துக்கு வர்றது டைம் எடுக்கும். ஆம் என்கிற ஃபெய்த்துல முதுகெலும்பு இல்லை, அது புழு மாதிரி வள கொலகொலான் இருக்கும். ஆமேன் என்கிற விசுவாசத்துல எலும்பு இருக்கு, கெல்டன் எலும்பு இருக்கு, நிக்கும். அதான் அப்படித்தான்ங்கிற விசுவாசம், இது ஆமாங்கிற விசுவாசம். ஆம அப்படிங்கிற ஃபெய்த்து அப்படித்தாங்கிற ஃபெய்த்தா மாறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு நிறைய பாடங்கள் தேவைப்படும், நிறைய சம்பவங்கள் சம்பவிக்க வேண்டியிருக்கு, சும்மாலாம் நடக்காது. ஆமேன். நம்பர் 1 ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆமேனா இல்லையான்னு நம்ம கேட்கிறோம்னா என்ன கேட்கிறோம்னா என்ன கேட்கறதா அர்த்தம்? அப்படித்தானா இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். அப்படித்தானா? நீங்க ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆமேன் அப்படித்தான் அப்படித்தான் நீங்க ரிசீவ் சொல்றீங்க, நான் ரிசீவ் பண்றதுன்னு அர்த்தம். நான் சொல்றத வழிமொழிகிறீங்கன்னு அர்த்தம். ஆமா, ஆமன்ல விட ஆமேன், ஆம்ங்கிறது கூட ஆமேன் பவர் அதிகம். அதான் வெளிப்படுத்தும் விஷயத்துல ஜீசஸ் சொல்வாரு, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, இருக்கிறவர் அப்படித்தான் அப்படிங்கிறவர் சொல்லுகிறதாவது ஆமேன். மோசிட்டே இருக்கிறேன், இருக்கிறவர் அப்படிதான் பேசுறாரு. இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இருக்கிறவராக இருக்கிறவர் சொல்லுகிறதாவது இப்படிதான் பேசுறாரு. மோசெட்டியும் ஜீசஸும் இப்படிதான் பேசுவார். ஆமேன். ஓகே, ஆமேன் என்கிற நிலையை அடையாத அறிவு, செயல்பட முடியாத ஒரு அறிவு, செயல்பாட்டுக்கு வராத ஒரு அறிவு. ஏன்னா அதுல முதுகெலும்பு இல்லை. ஆமான்னு ஒத்துருக்கேன், அவ்வளவுதான். அரட்டி கேட்டா இல்லைன்றேன் பட்டுன்னு. ஒரு இடைஞ்சல் வந்தா டக்குன்னு நான் பின்வாங்கிடுவேன். ஆம் என்கிற நிலையில் இருக்கிற அறிவு அல்லது ஆமேன் என்கிற நிலைக்கு வராத அறிவு செயல்பட முடியாத அறிவு. அதனால செயல்பட முடியாது. குழந்தை இப்படி சொன்னா புரியும். அது ஒரு குழந்தை, மெச்சூர்டு கிடையாது, முதிர்ச்சி அதுகிட்ட இல்லை. அது ஒரு குழந்தை, இந்த பக்குவப்படவே இல்லை அது. அதனால அந்த அறிவை வச்சு நம்மளால செயல்பட முடியாது. ஆனா நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருப்போம், ஆனா செயல்பாட்டுக்கு வராது. நிறைய விஷயங்கள் நமக்கு ஆமான்னு தெரியும், ஆனா பேசவும் மாட்டோம், செயல்பாட்டுக்கு அது வராது. ஏன்னா அது ஆமேன்கிற இடத்துக்கு வரமாட்டேங்குது. அப்படித்தான் அப்படிங்கிற உறுதித்தன்மைக்கு வரமாட்டேங்குது, வரல. அதனால செயல்பாட்டுக்கு வராது. நம்பர் 2. நம்பர் 3, ஆம் என்கிற ஆதரவை பெறாத அறிவு. நம்முடைய இருதயத்தினால, நம்முடைய ஆத்மாவனால, நம்முடைய மனசால எஸ் அப்படின்னு அந்த எஸ் பெறாத புரிதல், அக்செப்டன்ஸ், அந்த ஒப்புதலை பெறாத புரிதல் எதுவுமே இருதயத்துல வாசமா இருக்க வாய்ப்பே இல்லை. இருதயத்தில் இருக்காது. அது நம்ம மனசு ஓகேன்னு கொடுக்காத எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் மனசுல இருக்காது. ஏன்னா நோ கொடுத்துருச்சு. அப்ப நம்ம மனசுல ஒரு புரிதல் தங்குது அப்படின்னா அந்த மனசு அந்த புரிதலுக்கு எஸ் கொடுத்துருக்கு. உதாரணம் சொல்றேன்,
கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இருதயம் என்ன பண்ணியிருக்கு? ஓகே கொடுத்துருக்கு. அதனால அந்த புரிதல் என்ன செய்யுது? நம்ம இருதல வாசமா இருக்கு. அதே மாதிரி கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நமக்கு ஓகே நோ கொடுத்துருச்சு. இப்ப என்ன அந்த ஃபெய்த் நம்மகிட்ட இருக்கா? அந்த புரிதல் நம்மகிட்ட வாசம் பண்ணுதா? கடவுள் இல்லை, யாருங்க சொன்னது? இருக்காருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு புரிதல், ஒரு செய்தி நம்ம இருதயத்தினால ஓகே வாங்கல அப்படின்னா அந்த புரிதல், அந்த பாயிண்ட், அந்த அறிவு நம்ம இருதயத்துல தங்கி இருக்காது, வாசம் பண்ணாது, அதுக்கு வேல்யூவே இருக்காது. ஓகே பண்ணப்பட்ட புரிதல் தான் வேல்யூ அடையும், இல்லைன்னா அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப புரிஞ்சுக்குங்க, ஆம் என்கிற நிலையை அடையாத அறிவு, ஆம் என்கிற ஆதரவை பெறாத அறிவு இருதயத்தில் வாசமாயிருக்க வாய்ப்பில்லை. அதான் ஆம் என்றும். இந்த வேர்டு முதல்ல ஆம் என்றும் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இருதயம் ஆதரவு கொடுத்திருக்கு. இருதயம் ஆதரவு கொடுக்க வேண்டிய சத்தியம் கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும். இருதயமே நீ ஆம் சொல்லு, உள்ள வரட்டும், ஆதரவு பெறட்டும், ஆதரவு கொடு, உள்ள வரட்டும், ஓட்ட போடு, உள்ள வரட்டும், ஆம் என்றும். அப்புறம் ஆமேன் என்கிற ஆதரவை பெறாத அறிவு இருதயத்தை செயல்படுத்த வாய்ப்பில்லை. ஆம் என்கிற ஆதரவை பெறாத அறிவு இருதயத்தில் தங்கியிருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு இருதயத்தில் இடமே கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? எது இருதயம் நிராகரிச்சிச்சோ அது உங்க இருதயத்துல வாசமா இருக்காது. செக் பண்ணி பாருங்க, உங்க இருதயத்துல அதுக்கு இடமே இருக்காது. பிசாசா போச்சலோட வாசம் பண்ண மாட்டேது பாருங்க. அவனுடைய வேர்ட்ஸ் உங்க இருதயத்துல வாசம் பண்ண மாட்டேது பாருங்க. ஏன்? இருதயம் நிராகரிச்சிருச்சு. இருதயத்தினால் நிராகரிக்கப்பட்ட எந்த ஒரு கருத்தும் இருதயத்தில் தங்கியிராது. அதனாலதான் நம்ம இருதயத்தில் தங்கியிருக்கிற கருத்துக்கள் நிராகரிக்கப்படுறதுக்காகவே பேசுறான். அதுக்காகவே பேசுறான். ஓகே கொடுக்கிறியா? நோ கொடு. கர்த்தர் இல்லைன்னு சொல்லு, தெய்வம் இல்லைன்னு சொல்லு, நல்லவர் இல்லைன்னு சொல்லு, நோ கொடு. எது கேஸ் கொடுத்த நீ? நோ கொடு. நிராகரிக்கப்படணும். நீ கொடுத்த ஆதரவை திரும்ப வாபஸ் பெறு யோபு, நீ வாபஸ் பெறு யோபு. முடியாதுன்ட்டான். அவர் என்னை கொன்று போட்டாலும் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டான். நான் வாபஸ் வாங்க மாட்டேன், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். எஸ் கொடுத்ததுதான்ட்டான். என் மனசு அவருக்கு எஸ் கொடுத்ததுதான், வெளியே வர மாட்டேன்ட்டான். ஏன்னா ஆமேன்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அவர் என்னை கொன்று போட்டாலும் விட்டார்னா புரிஞ்சு போச்சு, யோபினுடைய மனசுல சத்தியம் ஆமேன்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சு, ஆம்ங்கிற இடத்துல இல்ல. அதான் நிக்குது, முதுகெலும்பு நிக்குது அப்படி. ஓகே, ஆம் என்கிற ஆதரவை பெறாத அறிவு இறுதியில் வாசமா இருக்க வாய்ப்பில்லை. நம்பர் 1. ஆமேன் என்கிற ஆதரவை பெறாத அறிவு இருதயத்தை செயல்படுத்தவும் வாய்ப்பில்லை. எப்ப உங்களுக்குள்ள ஆமேன் ஆகுத ஒரு சத்தியம், அதுதான் விசுவாசம். அங்கதான் முதுகெலும்புள்ள விசுவாசம் பிறக்குது, முதிர்ச்சி அடையுது. அந்த பாயிண்ட் நமக்குள்ள வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த பாயிண்ட் தான் உங்க இருதயத்தை நடத்த ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட் தான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்ப இந்த நான் பேசுற எல்லா பாயிண்ட்டையும் என் இருதயம் ஆம் என்று நம்பவில்லை, ஆமேன் என்று நம்புகிறது. அதனாலதான் பேச்சுல ஆணித்தரம், பேச்சுல உறுதித்தன்மை. பேச்சுல கண்டுபிடிச்சிடலாம் இது ஆம்ல பேசுதா ஆமேன்ல பேசுதான்னு. புரியுதுங்களா? அப்ப ஆமேன் என்ற நிலைக்கு வராத எந்த ஒரு பாயிண்டும் நம்மளை செயல்படுத்த அதுக்கான பவர் அது இல்லை. ஏன்னா அது குழந்தையா இருக்கு, நம்மளை செயல்படுத்தாது. இருதயத்தை செயல்படுத்த அது மெச்சூர்ட் ஆகணும். இதுதான் தேவன் முதல்ல ஆமுக்குள்ள கொண்டு வராரு, அப்புறம் திரும்ப 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 பேசி அதை ஆமேன்குள்ள கொண்டு வராரு. இந்த ஆம்குள்ளையும் ஆமேன்குள்ளையும் கொண்டு வரவளை பார்த்துட்டே இருப்பாரு. ஆமேன் அப்படித்தானா? போக தெரியும். சரி,
ஏற்கனவே சொன்னதை ரீகால் பண்ணிட்டு சின்ன டாபிக்ல பேசி முடிப்போம். தேவன் பேசுகையில் தேவன் பேச்சு எப்படி இருக்கும் நமக்கு? தேவன் பேசுகையில் தேவனுடைய பேச்சு நமக்கு எப்படி தெரியும், எப்படி தோணும்? கர்த்தர் தெய்வம் நம்மகிட்ட பேசும்போது அவருடைய பேச்சு நமக்கு என்ன மாதிரி தெரியும், என்னவா தோணும், எப்படி இருக்கும்? என்ன சொல்லி கொடுத்தாரு போன வாரம்? வைரக்கல் மாதிரி தெரியும், விலை மதிப்பற்றதா தெரியும், வேல்யூ பண்ணுவோம், வேல்யூபிளா தெரியும். அவர் பேச்சு அவர் பேசாது இருக்கும்போது அவர் பேச்சு எப்படி தெரியும்? உப்புக்கள் மாதிரி தெரியும், அற்பமா தெரியும். இதான தெரியுமா? ஆமா, அதான் உப்புக்கள் மாதிரி தெரியும். அப்புறம் அவர் பேசுகையில் அவர் பேச்ச நம்ம அப்படியே என்ன செய்வோம்? நம்புவோம். பேசுவதை நிறுத்துகையில் அவர் பேச்ச நாம தடுமாறுவோம், தயங்குவோம். நம்புறதுக்கே தடுமாறுவோம், தயங்குவோம். அவர் பேசணும். சரி, அவர் அருளின வெளிச்சத்தின் மேல என்னது? அவர் அருளின வெளிச்சம்னா என்னது? அவர் அருளின சத்தியத்தின் மேல, அவர் அருளின கருத்துக்களின் மேல, அவர் நடத்தின பாடத்தின் மேல, அவர் பேசின அந்த பேச்சின் மேல, இதான் வெளிச்சத்தின் மேலன்னு சொல்றேன் நான். அவர் அருளின வெளிச்சத்தின் மேல அவர் அடித்த வெளிச்சம். பிரிச்சு புரிஞ்சுக்குங்க. அவர் அடிச்ச வெளிச்சம் பிரகாசமா இருக்கும்போது அந்த வெளிச்சத்தை, அந்த செய்திய, அவர் பேச்ச செமையா நம்புவோம். வைரக்கல்லாவும் தெரியும். இப்படி கவனிங்க, இது அன்னைக்கு பேச விட்டது. அவர் அருளின வெளிச்சத்தின் மேல அவர் அடிக்கிற வெளிச்சம் நமக்கு வரும்போது செமையா அந்த வெளிச்சத்தை நம்புவோம். அதாவது இங்க பாருங்க, சத்தியத்தை ஆண்டவர் பேசுவார். ஆனா ஆண்டவர் எப்பெல்லாம் பேசுறாரோ அந்த சத்தியத்தின் மேல வெளிச்சம் பரவும். வெளிச்சத்துல வெளிச்சத்தை காட்டுவார். இதுல காட்டுவாரு வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சம் தெரியும். அதான் கண்ணு உடனே ஓப்பன் ஆகி அதை பாக்குது. வெளிச்சத்துல வெளிச்சம் தெரியுது. ஆமென். வெளிச்சம், வெளிச்சத்தின் மேல அடிச்ச அந்த வெளிச்சம் கொஞ்சம் மங்கும் போது அந்த வெளிச்சத்தை நம்ம யோசிப்போம். வெளிச்சத்தை நம்ம யோசிப்போம். வெளிச்சம் நமக்கு உப்புக்களா தெரியும். மறுபடியும் அந்த வெளிச்சத்தை அவர் பேசுகையில் மங்கியிருந்த வெளிச்சம் பிரகாசத்தை பெறும். அதே வெளிச்சத்தை அவர் திரும்ப பேசும்போது வெளிச்சம் வந்துடும். வெளிச்சத்தின் மேல என்ன வருது? இப்ப வெளிச்சம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம். வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சம். தேவன் பேசும்போது வாயிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிச்சமா கொட்டுது. அந்த அவருடைய பிரசனமே வெளிச்சத்தை கொண்டு வருது. வெளிச்சம் வெளிச்சத்துல தெரியுது. அவர் வெளிச்சத்துல தெரியுது. அப்பதான் நம்ம இருதயம் பார்த்து நம்புது, அப்படியே நம்புது. என்னமா இருக்குன்ட்டு உயர்வா பேசுது, மதிப்பு அதிகமா பேசுது, மதிப்பு வச்சு பேசுது அவருடைய வேர்ட்ஸ். சரி, அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவர் பேசின பேச்சு நம்மகிட்ட தான் இருக்கு. அவர் அருளின வெளிச்சம் நம்மகிட்ட தான் இருக்கு. வெளிச்சத்துல எந்த மாற்றமும் இல்லை, அது நம்மகிட்ட தான் இருக்கு. அப்புறம் ஒரு நேரம் நம்புறோம், ஒரு நேரம் யோசிக்கிறோம். அப்புறம் வைராக்களா தெரியுது, அப்புறம் உப்புக்களா தெரியுதுன்னா என்ன காரணம்? வெளிச்சம் இது மாறுதலுக்குள்ளா இருக்கா? இல்ல. அப்புறம் அப்படியே அந்த வேலை நடக்குது அப்படின்னா அது மேல அடிக்கப்பட்ட வெளிச்சம் தான் மாற்றத்துக்கு உள்ளாகுது. அந்த வெளிச்சம் மங்குது. அந்த வெளிச்சம் அப்படியே இருள போய் நோக்குது, அப்படியே அமுங்குது. வெளிச்சம் அங்க இருக்கு, வெளிச்சத்தின் மேல அடிக்கப்பட்ட வெளிச்சம் மங்குதுன்னா அவர் பேசல, அவர் அதை பேசல, அப்படியே மப்பு அடிக்குது. வெளிச்சம் அங்கதான் இருக்கு, வெளிச்சம் இங்கதான் இருக்கு, வெளிச்சம் பைபிள்ல தான் இருக்கு, வெளிச்சம் மனசுதான் இருக்கு.
ஆனா ஒண்ணும் செய்யல அப்படின்னா வெளிச்சம் மங்கிருக்கு. அதுல அடிக்கப்பட்ட வெளிச்சம் மங்குது, இருட்டாகுது, இருதயம் தேடுது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. வெளிச்சம் இருக்கு, ஆனா வெளிச்சத்தின் மேல அடிக்கப்பட்ட வெளிச்சம் நான் ஸ்டாண்டர்ட், அது இறங்கும். சரி, அப்ப புரிஞ்சுக்குங்க, அருளப்படுகிற வெளிச்சத்து மேல அடிக்கப்படுகிற வெளிச்சத்தை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அருளப்படுகிற சத்தியத்தின் மேல தேவன் கொடுக்கிற வெளிச்சம் தான் எல்லாமே. அந்த வெளிச்சம் தான் சத்தியத்தை வெளிச்சத்துல காட்டுது. ஆமை, அதான் அவர் பேச்சு என்கிறத விட அது அவர் பேசணுங்கிறதா முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் அவர் பேச்சு முக்கியன்ட்டு உலகமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன் அந்த பேச்சு அவர் பேசணுங்கிறேன். ஏன்னா அவர் பேசும்போதுதான் வெளிச்சம் பரவுது. அவர் பேச்சை யார் வேணாலும் பேசலாம், என்ன பரவாது? வெளிச்சம் பரவாது. அது தேவனுக்கு உரிய வெளிச்சம். சத்தியம் பைபிள கொட்டி கிடக்கு, டேப்லயும் இருக்கு, யார் வேணாலும் வாசிக்கலாம், எடுத்து பேசலாமே. ஆனா யார் பேசணும்? அவர் பேசணும். பேசினாதான் வெளிச்சத்தின் மேல அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அந்த லைட் அடிக்கும். அடிக்கும் போதுதான் அடிப்பாக்கும். ஆமென். அதான் அவர் பேச்சு என்கிறத விட அது அவர் பேசணுங்கிறதா முக்கியம். அதாவது அந்த பேச்சு மேல அடிக்கப்படுகிற வெளிச்சம் தான் முக்கியம் என்று திரும்ப திரும்ப நான் சொல்றேன். திரும்ப திரும்ப அவர் பேசணும். அவர் பேசினாத்தான், நீங்க தேவன் பேசினாத்தான் புது புது வெளிச்சங்கள், புது புது சத்தியங்கள் நம்ம மனசுக்கு தெரிய வரும். யார் பேசணும்? தேவன் பேசணும். அவர் பேசினாத்தான் நம்ம அப்டேட் ஆயிட்டே இருப்போம். சத்தியத்துல அப்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். புது புது சத்தியங்கள் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும், இருதயத்துல கசித்து கொண்டே இருக்கும். அவர் பேசணும். நம்பர் 1. நம்பர் 2, அவர் பேசினாத்தான் ஏற்கனவே வெளிப்பட்ட பழைய வெளிச்சங்கள் மேல இருக்கிற வெளிச்சம் மங்காமலும் இருக்கும். புது புது சத்தியங்கள் நமக்கு வேணும்னாலும் என்ன செஞ்சணும்? தேவன் பேசணும். செய்ய ஏற்கனவே பேசப்பட்ட வெளிச்சங்கள், சத்தியங்கள், செய்திகள் நமக்கு மங்காம தெளிவா ஃபெய்த்தா இருக்கணும் அப்படின்னா அவர் பேசணும். அப்ப அவர் பேசுறது அவ்வளவு முக்கியங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதான் சப்ஜெக்ட். அவர் பேசணும். அப்டேஷனுக்கும் அவர் தேவைப்படுது. ஏற்கனவே வெளிப்பட்ட சத்தியங்கள் மங்காம வேல்யூபிளாவே தெரியணும், உப்புக்களா தெரியக்கூடாது, நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, தைரியமா நம்பணும் அப்படின்னா அவர் பேசணும். அவர் பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் எப்படி இப்படி பேசுவாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இந்த வகையில அவர் பேசிட்டே இருப்பார், நம்மகிட்ட பேசிட்டே இருப்பாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்? ஆண்டவரே, நீங்க அருளின வெளிச்சங்களுக்காகவும் அந்த வெளிச்சங்கள் மேல நீர் அடித்த வெளிச்சத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி. வெளிச்சங்களை பேசிட்டு வெளிச்சத்தை அடிக்கிறாரு. நன்றி. நான் எப்படி நம்புவேன்? நான் எப்படி இருதயம் நம்பும்? எப்படி உங்க வெளிச்சம் எனக்கு வேல்யூபிளா தெரியும்? நான் எப்படி வேல்யூ பண்ணுவேன்? நீங்க வெளிச்சத்துல அடிக்க காமிக்கிறீங்க. எங்க இருதயம் பாக்குது. பவுலின் வார்த்தைகள், அப்போஸ்தலர் 16, பவுலின் வார்த்தைகள் லீதியாளுக்கு வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. அப்பல என்னது? சத்தியமா தெரிஞ்சிச்சு. ஆமல, கரெக்டா சொல்றாருல, சரிதான், சத்தியமா தெரிஞ்சிச்சு. யார் வார்த்தைகள்? பவுலின் வார்த்தைகள் லீதியாளுக்கு சத்தியமா வெளிச்சமா தெரிஞ்சது. மேலும் அது வெளிச்சத்திலே தெரிஞ்சு. அப்ப பவுலை கொண்டு யார் பேசியிருக்கிறார்? தலைவர் பேசியிருக்கிறார். அந்த வசனம் அங்கே இருக்கு. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். தட் மீன்ஸ் பவுலை கொண்டு தேவன் பேசினாருங்கிறதா ஷார்ட் ஃபார்ம். அதான் ஷார்ட். நல்லா சொல்லலாம், தேவன் பவுல் மூலமாக லீதியாளோட பேசினால் முடிஞ்சு போச்சு. இதைத்தான் அங்க சொல்ல வர்றார். லீதியாளோட பேசினார். அதான் வெளிச்சம் பரப்பு, வாயிலிருந்து வெளிச்சம் வருது, வெளிச்சமும் அடிக்குது. அப்படியே லீதியாள் மனசை பறி கொடுக்குறான்.
வாங்களே ஞானஸ்நானம் கொடுங்க. புரியுதுங்களா? இப்படிதான் நடக்குது. இருதயத்துக்கு முடிப்போம். நம்ம இருதயத்துக்கு கடந்து வருகிற ஒரு வார்த்தை, நம்ம மனசுல கசிகிற, நம்ம இருதயத்துல வெளிப்படுகிற ஒரு யோசனை, ஒரு பாயிண்ட், ஒரு வார்த்தை சத்தியம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலும், என்ன ஃபீல் பண்ணாலும், சரி சத்தியமா இருக்கே, இது உண்மையா இருக்கே, சரிதானே, அப்படி நம்ம சத்தியம் ஃபீல் பண்ணினாலோ, அதுவும் அது வெளிச்சத்திலே தெரிந்தாலோ, எல்லாம் தெளிவா இருக்கு, இது சத்தியம்தான், தெளிவா இருக்கு. அது வெளிச்சத்திலே தெரிந்தாலோ புரிஞ்சுக்கணும், தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று புரிஞ்சுக்கணும். அதுதான் இவ்வளவு பேசிட்டு வர்றாரு. தேவன் என்கிட்ட பேசுறாரா, இப்படி இருந்தா உங்கள்கிட்ட பேசுறாருன்னு அர்த்தம். நம்முடைய இருதயத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, கசிந்து கொண்டிருக்கிறது, ஊற்றெடுக்கிறது சத்தியம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நீங்க பண்ணினாலோ, அதுவும் தெளிவா தெரியுது, வெளிச்சத்துல தெரியுதுனாலோ, தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று அறிவோமாக. பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள்கிட்ட பேசுறாரு, அப்ப அது எனக்கு தெரியாது, எனக்கு அது தெரியாது. பட் வேர்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வேர்ட்ஸ். பட் தேவன் என்னட்ட பேசிட்டு இருக்கிறார் எனக்கு நல்லா தெரியும். சரியா? வெளிச்சம், வெளிச்சத்தின் மேலே அடிக்கப்படுகிற வெளிச்சம், இந்த ரெண்டையும் ஃபீல் பண்றோம்னா தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். இடைப்பட்டுக்கிறார், இடைப்பட்டுக்கிறார். நம்ம நம்புறோங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்குவாரு, நம்மகிட்ட அவர் இடைப்பட்டுக்கிறார். பிற்காலத்தை தெரியும்னு புரிஞ்சுக்குவாரு. இப்ப சொல்ல மாட்டேன், நம்பறதுனால பரவாயில்லன்றார். நான் உன்கிட்ட இடைப்படுகிறத, தேவன் நம்மகிட்ட இடைப்படுகிறத நம்ம நம்புறோம் நம்பலங்கிறதெல்லாம் அவர் கண்டிக்க மாட்டார். அவரு இடைப்படுவார், இடைப்படுவார். காலம் வரும்போது தெளிவா புரிஞ்சுக்குவோம், ஆண்டர் என்கிட்ட பேசியிருக்கிறாருங்க, நான் தாங்க நம்பாம போனேன்ட்டு பிற்காலத்தில் சாட்சி சொல்வார்கள். ஆமேன்.